உயர்ந்த எண்ணத்தை உருவாக்குங்க பிள்ளைகளுக்கு. ஒருத்தர் போய் கேட்குறாரு, ஒரு டாக்டரை பார்த்து கேட்டார், BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் ஆகும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அப்படியா? ஒரு இன்ஜினியரை போய் கேட்டார், உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் BMW கார் வாங்கணும்னா? 8 months, 8 மாதம் கஷ்டப்படணும். சரி, ஒரு கிரிக்கெட் வீரனை போய் கேட்டார், BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 day மேட்ச் போதும், ஒரே நாளில் நான் வாங்கிடுவேன். சபாஷ். அப்போ ரத்தன் டாட்டா இருந்தார், ரத்தன் டாட்டாவை போய் கேட்டாங்க, BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 5 வருஷம் ஆகும். கேட்டவனுக்கு அசந்து விட்டான். அவர் 1 வருஷம்னாரு, அவர் 8 மாசம்னாரு, அவர் 1 நாள்னாரு. மல்டி மில்லியனர், பெரிய கோடீஸ்வரன், உங்களுக்கு ஐயா 5 வருஷம் சொல்றீங்க? அவர் சொன்னாரு, BMW கார் கம்பெனி எவ்வளோ பெருசு, அந்த கம்பெனியை வாங்கணும்னா எனக்கு 5 வருஷம் ஆகும்னாரு. இப்போ புரியுதுங்களா? நம்ம எண்ணம் எப்படியும் உயர்வாக இருக்கணும். அவனை காரை பற்றி யோசிச்சான், இவர் கம்பெனியை பற்றி யோசிச்சார். இப்போ ரத்தன் டாட்டா ஏன் அந்த உயரத்தை தொட்டாருன்னு தெரியுதா? ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிறாரு. ராக்பெல்லர் ஃப்ளைட்டில் பறக்கிற போது 32 அடி 1000 உயரத்தில் மேலே போன பிற்பாடு ஒருத்தன் கேட்டான், ஏன் இந்த வயசுலையும் சம்பாதிக்கிற, இந்த வயசுலையும் உழைக்கிற, இன்னத்தை உனக்கு இல்லை, எங்கே பார்த்தாலும் இருக்குது, எது இல்லைன்னு இன்னும் பாடுபடுற, உழைக்கிற, போதாதான்னார். அப்போ ராக்பெல்லர் சொன்னார், இந்த ஃப்ளைட்டில் நம்ம பயணம் பண்ணுறோம், வர வேண்டிய உயரத்துக்கு இது வந்துடுது, இதோட பைலட்டை இறங்க சொல்லிடலாமா, பைலட்டை நிறுத்த சொல்லலாமான்னாரு. ஐயோ எல்லாமே போயிடும். அது போகக்கூடாதுன்னு தான் நம்ம பயணம் பண்ணுறோம்ல, அதே தான். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், முடிந்த வரையில் உதவிக்கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும்னு அந்த பையனுக்கு பாடம் நடத்தினார். அதனால் உங்களுக்கு இன்னும் கூட வேண்டுகிறேன், பிள்ளைகள் மார்க் எடுக்கலேன்னு பதறாதீங்க. எங்கள் தெருவிலேயே நான் பல கூத்தெல்லாம் பார்க்குறேன். எல்கேஜி போகுது, அது பாவம், அது என்னன்னே தெரியல உலகம். அது மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு மண்டை இடிச்சுக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும். அதுக்கு என்னன்னு தெரியாமல் விளையாடுங்குது. இது என்ன, அதுன்னு IAS எழுதுது, மார்க் குறைஞ்சா போகுது. மார்க் குறைஞ்சதுன்னு கவலையே படாதீங்கம்மா, மனசில் தைரியமாக இருங்க, சந்தோஷப்படுங்க. 100 எல்லா சப்ஜெக்ட்லையும் வாங்கிட்டான்னா அவங்க தான் கவலைப்படணும். ஏன் தெரியுமா? எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடிடுவான். 50-60 வாங்குறவன் தான் கட்சி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான். அவன் தான் அடிக்கடி போய் மாத்திரை வாங்கினோடா, மருந்து வாங்கினோடான்னா எல்லாத்துக்கும் உதவி செய்வான். நமக்கு உதவாத பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்கள், உதவுகிற பிள்ளைகள் அருகில் இருக்கிறார்கள். அந்த அருகில் இருக்கிற பிள்ளை தான் அவசியமானவன்னு மாற்றி பாருங்கன்ற. நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போனெல்லாம் அவன்லாம் திரும்பி வரமாட்டான். அவங்க இருக்கிற சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துங்கிறான். அந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீங்க இங்கே. ஏன்னா அந்த அம்மாவுக்கெல்லாம் பொண்ணு, அதுவும் பையன் திரும்பி வந்தாலும் வருவான். இங்கே யாராவது இருந்தாக்கா வருத்தப்படாதீங்க, உண்மையை சொல்கிறேன் நான். பையன் வந்தாலும் வருவான் திரும்பி, அந்த பொண்ணுங்க வரவே வராது. மாமியார் தொல்லை கிடையாது, நாத்தனார் பிரச்சனை கிடையாது, அது வச்சத்தான் சட்டம். இல்லை ஏதாவது வீட்டுக்காரன் தப்பாக சொல்லிட்டான்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணால் போதும், அவனை தூக்கி விசாரணையே கிடையாது, உள்ளே வச்சுருவாங்க. இவ்வளவு பாதுகாப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால அது அந்த ஊரை விட்டு வரவே வராது. நாம் தான் நம்ம கதறி கிடக்கிறோம். அதனால் நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம கூட இருக்கிறான்னா மகிழ்ச்சி அடைங்க, அவனை பேச விடுங்க. திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறவன்லாம் ரிப்போர்ட்டர், அவன் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துகிறான் பார், அவன் தான் ப்ரமோட்டர். நமக்கு ப்ரமோட்டர் தான் தேவைப்படுது, ரிப்போர்ட்டர் வேண்டாம். நிறைய விஷயங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதே குரோம்பேட்டையில் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போகிறேன். ஒருத்தர், அவங்க குழந்தை, சின்ன குழந்தை சார், அவன் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட வந்தான். அவங்க அப்பா கேட்டார் மெடிக்கல் ஷாப்காரரு, சார் எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார். எதுக்கு? எறும்பை சாகடிக்கிறதுக்கு கேட்டார். அவன் வீட்டில் எறும்பு தொல்லை கேட்டார். இந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன கேட்டான் தெரியுமா? ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான். உடனே அப்பா மனசு மாற்றிக்கிட்டார், சார் எனக்கு எறும்பு மருந்து வேணான்ட்டு வந்துட்டார் சார். ஏன் தெரியுமா? ஒரு செகண்டு யோசிச்சார், நான் அந்த எறும்புக சாகடிக்கிறதுக்கு பார்க்குறேன், அவன் வாழ வைக்கிறதுக்கு பார்க்குறான். இந்த வயசில் அவனுக்கு வாழ வைக்கிற எண்ணம் வந்திருக்குதுன்னா எனக்கு ஒரு வள்ளலார் பிறந்திருக்கிறார் என்று கருதி அவனை வாழ்த்திட்டு வீட்டுக்கு கூட்டாந்தாருன்னா ஒரு வார்த்தையில் மனமாற்றம் பெறலாம். நிறைய பேசுங்க பிள்ளைகளோடு, நிறைய பகிர்ந்துக்குங்க.
அன்றைக்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் ஹாலில் உட்காந்து கஷ்டப்பட்டுங்கிறாரு வருத்தமாக. அவங்க பையன் 8வது படிக்கிறான். அந்த நேரம் பார்த்து கணக்கு பேப்பர் கொடுத்துறாங்க, கையில் தூக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பாவை பார்த்து மிரண்டு போனான். ஐயோ என்ன நடக்க போதோன்னு நினச்சான். உள்ளே ஓடி போய் படியை தாண்டி உள்ளே போனான். மைண்டு வேலை செஞ்சது. அப்படியே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணான். வேகமாக ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிங்கன்னா, டேடி நான் மேத்ஸில் 100க்கு 100 வாங்கினா நீ என்ன நினைப்பேன்னா, ஹார்ட் அட்டாக்காக வந்தாலும் வந்துருண்டான்னார். அது மாதிரி உனக்கு வரக்கூடாதுன்னா 30 வாங்கியிருக்கிறேன்னா. அவங்க அப்பா சொன்னார், இந்த வீட்லேயே என்னை புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நீ தான்டான்னார். அதை சூழ்நிலையே மாற்றிட்டான் பார்த்தீங்களா. அப்படியே போய் சொல்லியிருந்தான் கொடுத்துருந்தான்னு வச்சுங்க, 2 வாங்குன்னு வாங்கியிருப்பார். என்ன அருமையாக அந்த சூழ்நிலையை மாற்றினான் பார்த்தீங்களா. நீங்கள் அவனுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டணும். தப்பா ரைட்டான்லாம் பார்க்காதீங்க, அது ஒரு புத்திசாலித்தனம். தன்னை சுற்றி இருக்கிற ஒரு சூழ்நிலையை தன பாதகத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் அவனுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. நம்ம மகிழ்ச்சி அடையணும் சார். எதுலேயுமே சந்தோஷப்படுங்க. வாழ்நாளில் மற்றவர்களோடு சிரித்து பேசுங்க. ஃபோன் எடுத்தால் கூட நல்லதை பேசுங்க, நல்லதை பாராட்டுங்க, நலம் விசாரிங்க. ஏன்னா அந்த ஃபோன் இன்றைக்கு சாதாரணமானதில்லை, ஒரு சரித்திர உலகத்தை படைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் நல்ல விஷயங்களை பேசுவோம், நல்லதை எண்ணுவோம், நல்லதை செய்வோம். நிறைய முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி செய்வதில்தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை உச்சத்தில் கொண்டு போகும். அவர்கள் வாழ்த்த நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம் என்பதனாலே யாருன்னு பார்க்காதீங்க, யாருக்கு உதவி செய்யணும்னு பார்க்காதீங்க. யாருக்கு உதவி தேவையோ, யாருக்கு நான் தேவை, எனக்கு என்ன கிடைக்கும் என்று பேசுவதை விட யாருக்கு நான் தேவைப்படுகிறேன் என்று பார்க்கிற பார்வைதான் நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும், நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக்கும் என்று சொல்லி, புத்தகம் என்பது வாசிப்பதற்கு மட்டுமல்ல சுவாசிப்பதற்கும் அதுதான். அந்த கருத்துக்களை கையில் எடுத்துக்கும். ஏதாவது 1-2 நம்ம ஃபாலோ பண்ணாதான் வாழ்க்கையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், மன திருப்தி இருக்கும், மன நிறைவு இருக்கும் என்பதை சொல்லி நிறைவாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். எது நமக்கு உரியதோ அது அன்றைக்கு கிடைக்கும். எப்பப்போது யார் யாருக்கு என்னென்ன நிகழணும்னு இருக்குதோ அது அப்பப்போ நிகழ்ந்தே தீரும். 6 மாதத்துக்கு முந்தி பெருமாள் கோயிலுக்கு போய் என் பேரை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணி பட்டாச்சாரியார் கற்பூர தீபாராதனை எடுத்து என் கிட்ட வந்தார். அவருக்குன்னு தட்டில் போடுறதுக்கு ஒரு 5 ரூபாயை மடித்து தனியாக வச்சுருந்தேன். அது பக்கத்தில் 100, அது பக்கத்தில் 500, 2 தனித்தனியாக வச்சுருந்தேன். செல்ஃபோனை எடுத்து உள்ளே வச்சதுனால எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. இந்த 5 2 விரலை விட்டு தேடுறதுக்குள்ளே ஐயரே டென்ஷன் ஆகி எதிர்பக்கம் போயிட்டார். அந்த 3வது ஆள்கிட்ட நிற்கிற போது அப்போ தான் எனக்கு அந்த 5 ரூபாய் கிடச்சிது. அதை எடுக்கிற வேகத்தில் இந்த முன்னாடி இருந்த 500 எகிரி அந்த யார்கிட்ட நிற்கிறாரோ அவன் காலில் போய் விழுந்தது. அவன் குனிஞ்சு பார்த்துட்டு இது நம்ம ரூபாய் இல்லைன்னு எடுத்து பட்டாச்சாரியார் தட்டில் போட்டான். 500 பார்த்த உடனே அவர் செத்த இருங்கோன்னு சொல்லி பெருமாள் கழுத்தில் இருக்கிற மாலையை கொண்டாந்து அவனுக்கு போட்டார். அந்த 500 என்னது? இன்னைக்கு அவனுக்கு மரியாதை கிடைக்கணும்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறாரு. அவர் யார் வீட்டு பணம்னு பார்க்கல, யாருக்கு பண்ணணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. அது ஏன் பணம்னு நான் பாதுகாத்தேன், அது உன் பணம் இல்லைடா, அது அவனுக்கு மரியாதை கொடுக்க போகிற பணம்டான்னு அவனுக்கு கொடுத்தாருன்னா யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன நடக்குமோ அதை நடந்தே தீரும். நமக்கு உள்ளது எவனாலும் எடுக்க முடியாது, நமக்கு உள்ளது வந்தே தீரும். ஒரு காலத்தில் உங்களுடைய பொருளை இழந்து விட்டீர்களா? நம்பிக்கையோடு இருங்கள். சத்திய பிரமாணமிட்டு சொல்லுகிறேன், நான் நேர்மையாக சம்பாதித்தது, உழைத்து சம்பாதித்தது போய்விட்டது. ஆனால் கடவுள் ஒரு நாளைக்கு கொடுப்பான். அது இயேசுவாக இருக்கட்டும், அது அல்லாவாக இருக்கட்டும், அது பெருமாளாக இருக்கட்டும், எல்லாம் வல்ல சிவனாக இருக்கட்டும், நான் நம்புகிற ஒரு கடவுள் திரும்ப எனக்கு கொடுப்பான் என்று நம்புங்கள். நிச்சயமாக அந்த பணம் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தே தீரும். இந்த மாற்றம் தர்மத்துக்கு என்றுக்கும் தோல்வி வந்ததே கிடையாது. அள்ளி கொடுத்தவர்களுக்கு யாரும் வைத்ததே கிடையாது, வாழ்த்தைத்தான் சொன்னார்கள். வள்ளல் எம்ஜிஆர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓட்டு வேட்டைக்கு செல்கிறார். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் போகும்போது நேரமாயிட்டது, வீட்டுக்கு போனாலும் போது தொண்டர் ஒருத்தர் சொன்னார், ஐயா உங்களை பார்க்கணுன்னே ஒரு 85 வயசு பாட்டி காலையிலிருந்து கால் கடுக்க நிற்குது, பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்னு சொன்ன உடனே ஜீப்பை அந்த பக்கம் விடுனாரு. ஜீப்பை நிறுத்தி இறங்கி போய் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எண்ணி பார்க்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுத்தாரு. வாங்கின பாட்டி அழுது
அழுது கண்ணீராக வருது. ஏன் பாட்டி பணம் பத்தலையா, நான் இன்னும் தர சொல்கிறேன்னு உள்ள ஜீப்லேருந்து எடுத்துன்னு வர போகிறாரு. இல்லை தம்பி, நான் உங்கள் அம்மா ஸ்தானத்திலேருந்து சொல்கிறேன் ராஜா, அதுக்காக தான் நான் ஒரு நாள் பூரா நிற்கிறேன். அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாக இருப்பா. நம்பியார் நிஜமாலுமே நல்ல மனுஷன்யா. அவர் மாதிரி ஒரு குருசாமி உலகத்திலே கிடையாதுயா. ஒழுக்கமான மனுஷன். அவரை வில்லனா பார்த்து பார்த்தே அந்த பாட்டி இவருக்கு நல்லவனுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்குது. பார்த்தீங்களா? இந்த வாழ்த்து தாயா நம்ம வாழ வைக்கும். மற்றவர்கள் வாழ்த்துக்களை நாம் பெறுவோம். பிள்ளைகளை பெற்றோர்கள் செய்வது பிள்ளைகளுக்கு என்ற ஒரு பொன்மொழி இருப்பதனால் நாம் கூடுமான வரை பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வதன் மூலமாக நல்ல புண்ணியங்களை சேர்ப்போம். இந்த பூ உலகில் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். நன்றி.